அந்த 250 பக்க அறிக்கை, அதுக்கு முன்னால் போன தடவை கொடுத்த ஒரு 200 பக்க அறிக்கை, இந்த 450 500 பக்க அறிக்கையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் திரும்பவும் சொல்கிறேன், 10% உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே பொய்யா இருக்காது. அப்போ அந்த 10% மட்டுமே வச்சு பேசுவோம். நீ எதை வச்சு நீ ஊழல் தான் பிரதான எதிரின்னு சொல்கிற, மதவாதம் தான் பிரதான எதிரின்னு சொல்கிற? என் கண்ணு முன்னால் இருக்கிறது ஊழல் தானே. நீ 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கி ஒருத்தனுக்கு வேலையை போட்டு கொடுக்குறேன்னா, அந்த பணத்தை கொடுக்க முடியாத அவனை விட தகுதியானவன் அதை இழக்கிறான். அவன் என்னை ஒரு நாளில் கொள்ளுவானா, நீ என்னை 10 நாளில் கொல்ல போகிற? அவ்வளோதான். அது இந்த தடவை இந்த 2வது தடவை அனுப்பியிருக்க 250 பக்க அறிக்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் இருக்குது. வாட்ஸ்அப் சாட்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்சஸ், அதை ஒதுக்கி தள்ள முடியாதுங்க. இல்லை, அவங்க அதோட சேர்த்து இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே சார், இதை வந்து காவல்துறை இந்த முறை எஃப்ஐஆர் போடலன்னா இந்த பணம் வாங்கிய தொடர்பில் காவல்துறைக்கு பங்கு இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கோம்னு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆமாம், எடுத்திருக்காங்க. இது அடுத்து எங்கே போகணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அவங்க சொல்லிட்டா இல்லை, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண நம்ம பார்க்கணும். ஏன்னா மாநில அரசோட விவகாரங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மத்திய அரசு தலையிட முடியுமா? ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டு அந்த கதையை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மணல் கொள்ளையில். பட் இந்த 250 பக்க அறிக்கை நேருக்கு எதிராக போட்டதில் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், அது மறுபடியும் சொல்லுங்கள். அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், வாட்ஸ்அப் சாட்லாம் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்கு மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த பணம் வாங்கியதில் காவல்துறைக்கும் தொடர்பு நாங்கள் எடுத்துக்குவோம். ஆட்டோமேட்டிக்காக இடி, ஐடி எல்லாம் உள்ளே வந்துடும். ஆமாம், நீ இவ்வளோ எவிடன்ஸ் நான் அவனுக்கு கொடுத்தோம், நீ போடலை, எவ்வளோ நாளைக்கு போடாமல் இருப்பேன்றான்.